ஹாய், நான் ரூபி பீஸ்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு வாங்க நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இண்டிகேட்டரை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காட்ட போகிறேன். இந்த 23,500 பிஇ லெவல் பாருங்கள். அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்லேயே ஆகட்டும், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே ஆகட்டும், ஹையர் ப்ரைஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸும் பார்க்கணும் இந்த இண்டிகேட்டரில், அதுக்கப்புறமா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க 23,500ஓட லெவல், பிஇயோட லெவல் வந்து 26 அப்படின்னு டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட்ல அதிகமாக வேல்யூ எங்க இருக்குன்னா 23,550 பிஇ லெவலில் தான் காட்டுது. இங்க ரெட் கலர்ல இருக்குல்ல நம்மளோட இண்டிகேட்டர்ல, இதெல்லாமே வந்து நம்மளோட பிஇ லெவல்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இண்டிகேட்டர்ல வந்து 96 ஹையஸ்டா எது இருக்கு? 96ன்றது இப்போ வந்து 101 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ பிஇ வந்து 23,550க்கு போகுது அப்படின்ற அர்த்தம். இப்போ அது மார்க்கெட் வந்து ரொம்ப ஆஃப்டர்நூன்ல இருக்கிறதுனால நம்ம அட்லீஸ்ட் டார்கெட் 23,500னே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த 500 வேல்யூ பாருங்க 28 சேஞ்ச் ஆகுது. அப்படி எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட்ல சேஞ்ச் ஆக மார்க்கெட் வந்து நம்மளோட லைனுக்கு எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்க, திருப்பியும் மார்க்கெட் வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருந்தது. இப்போ வந்து அது ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ வந்து 31ன்னு இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம மார்க்கெட்டில் இது வந்து 23,500 நம்மளோட இண்டிகேட்டர் ரேஞ்சில் போகும் அப்படின்னு சொன்னப்போ மார்க்கெட் வந்து 23,620 இருந்தது. என்ன ரைட் ஹேண்ட் சைடில். ஓகேங்களா? இப்போ பாருங்க மார்க்கெட் டார்கெட் ரீச் ஆகுறப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இந்த நாள் வந்து புட் செல்லர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து பை சைடுல நடக்குது. இங்க பாருங்க, மார்க்கெட் வந்து 23,500 லெவலுக்கு ரீச் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா 23,720 இருக்கு. அப்போ 100 பாயிண்ட்ஸ்னா நம்மளோட பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து 50 பாயிண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 50 பாயிண்ட்ஸ்லேருந்து 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களால் ஈஸியாக வந்து டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி சைட் வேஸில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து 35 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மினிமமாக உங்களால் வந்து மார்க்கெட்டில் எடுக்க முடியும். அதே மாதிரி பாருங்க, இங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸஸும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா அடுத்த லெவலுக்கு மார்க்கெட் எங்கெல்லாம் போகுது அப்படின்றத நம்ம ஈஸியா இந்த ஒரு இண்டிகேட்டர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, பிஇ புட் செல்லர்ஸ் வந்து 23,600 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்போ மார்க்கெட்ல என்ன அர்த்தம்னா, இப்போ நான் காட்டுற ஸ்க்ரீன்ல உங்களுக்கு 23,550 அந்த ரெட் லைன் தான் தெரிய போகுது. அதுக்கு மேல தான் வந்து 23,600 இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா மார்க்கெட் இன்னும் மேல போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா ஆல்ரெடி 2:00 3:00 ஆக போகிறதுனால நம்ம வந்து அவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட்ல வந்து ஹோல்ட் பண்றது கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கும். அதை பார்த்து நம்ம செஞ்சுக்கணும். இப்போ பாருங்க எவ்வளோ அழகா வந்து ஈஸியா டிஸ்ப்ளே ஆயிடும் நம்மளுக்கு. எதையுமே வரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இங்க என்னன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து 23,500. ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை தான் நம்ம எடுத்திருக்கோம். எப்படி பியோட லெவல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத பாருங்க. புட் செல்லர்ஸ் தான் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 166 வந்துடுச்சு பாருங்க. நான் சொன்னேன்ல 23,600 இன்னும் மேல இருக்கு. இதே மாதிரி நான் உங்களுக்கு இப்போ கால் ஆப்ஷன்லையும் புட் ஆப்ஷன்லையும் காட்டுறேன். இன்னைக்கு 23,550 எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, நம்மளோட மார்க்கெட் வந்து 23,450லேருந்து 500க்கு எப்படி ரீச் ஆச்சுன்னு பாருங்க. நியர்லி எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கு. இந்த மாதிரி ரெண்டுத்துலையுமே நம்ம ப்ராஃபிட் எடுத்தோம்னா 50 பாயிண்ட்ஸ், மினிமம் 50 பாயிண்ட்ஸ் இந்த இண்டிகேட்டர் வச்சு உங்களால் வந்து ஈஸியாக டார்கெட் எடுக்க முடியும் ஒவ்வொரு நாளைக்குமே. இங்கே பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கு. இங்கே வந்து நம்ம எதுக்குமே வெயிட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஒரு ஆர்டர் ப்ளோக்கோ எஃப்இஜி எதுக்குமே இல்லை. மார்க்கெட் எந்த சைடில் போகுது அப்படின்னு நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். மார்க்கெட் கூடயே ட்ராவல் பண்ணால் அதுவே போதும். பார்த்தீங்களா இன்னைக்கு எங்களோட இண்டிகேட்டர் வந்து எவ்வளோ நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னுட்டு. தேங்க்யூ.